ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் ப்ரோட்ரைட்டை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இது வந்து ஒரு ஒரு சைடு வந்து கொஞ்சம் பெருசாகவும், ஒரு சைடு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கோங்க. இதில் இருக்க மாதிரியே போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் ஸ்டெப் 1 வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெர்டிக்கலும் அண்ட் ஹரிசாண்டல் லைன் வந்து போடுறது. ஸோ ப்ளஸ் சிம்பிள் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதை வந்து லைட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கணும். ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது வந்துட்டு மேலே கொஞ்சம் சி மாதிரி, கீழே கொஞ்சோண்டு பெருசாக வந்து அப்புறம் ஒரு ஹாஃப் ஃபேஸ் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்ரோஸ்லேருந்து நோஸ் வந்து கனெக்ட் ஆகி வரணும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ ஸ்டெப்பை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஸ் வந்து போட்டுக்கலாம். ஐஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இந்த இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். ஸோ சைடாக பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம வரைய போகிறோம். ஸோ அதனால் அந்த இது இமை வந்து வெளியே இருக்க மாதிரி வந்து இது தெரியும். ஸோ ஐஸ் போட்டுட்டு அந்த பெண்டு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஐஸ் வந்துட்டு இந்த கார்னர்லேருந்து கொஞ்சம் கேப் விட்டு ஐஸ் வந்து போட்டுக்கணும். இது வந்து 5th ஸ்டெப். போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து போட போகிறோம். ஸோ ஐப்ரோஸ் வந்துட்டு இந்த ஐஸுக்கு மேலே வந்துட்டு போடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் திக்காக போட்டு அதுக்கப்புறமேல அது வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ 6th ஸ்டெப் இது. 6th ஸ்டெப் முடிஞ்சதுக்கப்புறமேல் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஐபால் வந்து போடணும். ஸோ இந்த ஐபால் வந்துட்டு எப்படின்னா, லெஃப்ட் சைட் போடுறது வந்துட்டு கீழே வந்து பார்த்த மாதிரி இருக்கணும். அண்ட் இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். இது வந்து பின்னாடி வரணும். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஐபால் வந்து பின்னாடி வரணும். ரைட் சைடில் இருக்கிறது ஃப்ரண்ட்டில் வரணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்துட்டு சைடில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டெப்பெல்லாம் பார்த்தாச்சா, நெக்ஸ்ட் வந்துட்டு டைரெக்டாக வந்து எப்படி ஒரு போர்ட்ரைட் வந்து போயிடலாம். ஸோ அதே மாதிரி ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துக்கலாம். ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது அந்த ஹரிசாண்டல் லைன் கொடுத்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ஒரு பெண்டு கொடுத்துட்டு ஃபேஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஹாஃப் ஃபேஸ் தான் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமேல வந்துட்டு ஐப்ரோஸ் டு நோஸ் வந்து ஒரு கனெக்ட் கொடுத்துக்க போகிறோம். கொடுத்துட்டு இந்த ஐஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, கொஞ்சோண்டு வெளியில் வர மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஐபால் போடும்போது வந்து இந்த ஐபால் வந்துட்டு இந்த கார்னரில் போட்டுக்கணும். அந்த ஐஸ் வந்து போடும்போது கொஞ்சம் கேப் விட்டு போட்டுட்டு அந்த ஐபால் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு எண்டில் வந்து போட்டுக்கணும். போட்டோம் அப்படின்னா சைடு பார்த்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஐப்ரோஸ் கொடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ஐப்ரோஸ் கொடுத்ததுமே வந்துட்டு இந்த ஐப்ரோஸை கொஞ்சம் டார்க் பண்ணி வச்சுக்கலாம். டார்க் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேல் லிப்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ லிப்ஸுக்கு வந்து சென்டரில் ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு வெயின்ஸ் மாதிரி போட்டிங்கனாலும் கரெக்டாக வந்துடும். வந்ததுக்கப்புறமேல் வந்துட்டு கீழே அது கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், லிப்ஸ் முடிஞ்சது. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வந்து நம்ம வரையும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.